வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சுஷ்மிகா ரமேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். மண்மேடு விழுந்த கண்டி மஹியங்கன பிரதான வீதியின் சுத்திகரிப்பு பணிகள் ஆரம்பம். இன்று மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என எதிர்வு கூறல். திருகோணமலையில் உள்ள 15க்கும் மேற்பட்ட பாடசாலைகளுக்கு எதிர்வரும் 2 தினங்களுக்கு விசேட விடுமுறை. இனி விரிவான செய்திகள். நிலவும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக நேற்று மண்மேடு சரிந்து வீழ்ந்தமையினால் தடைப்பட்டிருந்த கண்டி மஹியங்கன பிரதான வீதியின் சுத்திகரிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் குறித்த வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கண்டி மஹியங்கன வீதியின் கலேகிலே பகுதியில் நேற்றிரவு மண்மேடு சரிந்து விழுந்தமை மற்றும் கல் புரண்டமையினால் நேற்றிரவு முதல் குறித்த வீதியுடான வாகன போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. குறித்த வீதியை வழமை நிலைக்கு கொண்டு வரும் வரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளை போலீசுடைய பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன கேட்டுக் கொண்டுள்ளார். மண்மேடு சரிந்து விழுந்த போது வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பஸ் அதனுள் சிக்குண்டமையினால் சாரதி காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். என்ன நடந்தது என என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. முன்னால் பஸ்ஸை நிறுத்தினேன். பறந்தது போல எனக்கு தோன்றியது. பஸ் மறுபக்கமாக திரும்பி இருந்தது. வீதி தடைப்பட்டுள்ளதுடன் பயணிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேவேளை நேற்றிரவு பதுலோயா பெருக்கெடுத்தமையினால் பதுல சுமனதிச கிராமம் நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக குறித்த கிராமத்தில் உள்ள சுமார் 20 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. பதுலோயா கழுவெல்ல பகுதியில் காணப்படும் சிறு ஓடை பெருக்கெடுத்தமையினால் நீர் நிரம்பியுள்ளது. இதற்கு முன்னரும் இதுபோன்று நீர் நிரம்பி சேதம் ஏற்பட்டிருந்தது. பிரதேச செயலாளரின் ஆலோசனைக்கு அமைய பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாயம் நிலவும் 28 பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவிக்கிறது. கண்டி மாவட்டத்தில் உள்ள 18 பாடசாலைகள் இதில் அடங்குவதாக நிலையத்தின் மண் சரிவு மற்றும் முன்னெச்சரிக்கை முகாமைத்துவ பிரிவின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் கலாநிதி காமினி ஜெயதிச சுட்டிக்காட்டுகிறார். இடர் முகாமைத்துவ நிலையத்தினூடாக போலீசார், வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளோம். இதனூடாக இந்த அபாய நிலையை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம சேவையாளர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர். திக்வெல்ல பெலிதெனிய தூபாராம விஹாரையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் பிரதமர் DM ஜெயரத்ன உள்ளிட்ட அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர். 30 வருடங்களாக நிலவிய யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு 4 ஜனாதிபதிகளால் முடியாமல் போனது. எனினும் 4 வருடத்துக்குள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஐக்கிய இலங்கைக்குள் சுதந்திரமாக வாழ்வதற்கான சூழலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் ஏற்படுத்தி கொடுக்க முடிந்தது. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் போதைப்பொருள் வியாபாரம் காணப்படுகின்றது. இது பாடசாலை மாணவர்களையும் பாதித்துள்ளது. என்னையும் போதைப்பொருள் கடத்தல்காரர் என கூறினார்கள் அல்லவா? அது மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயம். இது குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கூறினர். இதுதான் நிலைமை. தேரர்கள் 10 ஒழுக்கங்களை அடிப்படையாக கொண்டு போதிக்கின்றனர். கண்ணால் கண்டாலும் காதால் கேட்டாலும் புத்தகத்தில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் படித்திருக்கின்றேன். நான் கேட்ட போதும் நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள். இவை அரசியல்வாதிகளின் சிறிய பிரச்சனைகள். அரசியல்வாதி சேவை செய்தாலும் அவரையும் மாகாணத்தையும் நாட்டையும் தாக்குகின்ற சமூகம் ஒன்று உருவாகியுள்ளது. நாம் எந்த அளவு அச்சத்தில் மூழ்கி இருந்தோம். நகருக்கு செல்வதற்கு அச்சம், பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு பயம், சந்தைக்கு செல்வதற்கு பயம். தற்போது எமக்கு சமாதானம் கிடைத்திருக்கின்றது. இது வேறு எவராலும் அல்ல, எமது ஜனாதிபதியாலே சாத்தியமானது. சமாதானத்தை கொண்டு வருவதற்கு மகா சங்கத்தினர் அவருக்கு உறுதுணையாக நின்றனர். இவ்வாறான வணக்க ஸ்தலங்கள் இதற்கு முன்னர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிர்மாணிக்கப்படவில்லை. இதுபோன்ற அனைத்து நிகழ்வுகளிலும் அரசு தலைவர்கள் முன்பு கலந்து கொள்ளவில்லை. அண்மை காலமாகவே இதனை கௌரவமாக கருதும் நிலை உருவாகியுள்ளது. வரலாற்றில் அனைத்து மன்னர்களும் மகா சங்கத்தினரிடம் ஆலோசனைகளை பெற்றனர். பின்னாளில் அந்த முறைமை இல்லாமல் போனது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாட்டை பாதுகாக்கும் நீல படையணியின் மகளிர் சந்திப்பும் அகலவத்தையில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இணைப்பு செயலக அலுவலக திறப்பு விழாவும் நேற்று இடம்பெற்றன. முதற் பெண்மணி ஷிராந்தி ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது.
திறப்பு விழாவின் பின்னர் அகலவத்த பிரதான விளையாட்டரங்கில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தலைமையில் மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. எந்த ஒரு தலைவராலும் மேற்கொள்ளப்பட முடியாத சேவை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கு முன்னர் வேறு எவரும் அவரை போல் இருக்கவில்லை. எமக்கு பாதிப்பை ஏற்படுத்திய பிரிவினைவாதம் மற்றும் பயங்கரவாதத்தை வாழ்விலிருந்து விலக்கி பிளவுபட்டிருந்த நாட்டை ஒன்றுபடுத்தி யுத்தத்துக்கு செலவான நிதியை அபிவிருத்திக்கு பயன்படுத்திய இளமை வேறு எவருக்கும் இருக்கவில்லை. வரவு செலவு திட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. அடிப்படை சம்பளத்தில் சேர்க்க வேண்டிய 7,800 ரூபாய் சேர்க்கப்படவில்லை. தனியார் துறையினருக்கும் சம்பளம் தயாரிப்பதற்கான சட்ட திட்டங்களை தயாரிக்குமாறு நாம் கூறினோம். நாம் இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பில் திருப்தி அடைவதில்லை. வரவு செலவு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. 2015 ஆண்டு நிறைவின் பின்னர் புதிதாக 3,783 ரூபாய் வரி சேர்க்கப்படும். 2,200 ரூபாவை வழங்குகின்றனர். வரியாக 3,783 ரூபாய் சேர்க்கப்படுகிறது. 2015 ஆண்டில் பின்னடைந்திருப்போம். මගේ අම්මට 15,000 හම්බෙනවා 30,000 වෙනවා මගේ අම්මා. 15,000 30,000 ரூபாய் எனது தாய்க்கு அதிகரிக்கும். 2,500 ரூபாய் முதல் 4,000 ரூபாய் வரை அனைவரினது சம்பளம் அதிகரிக்கும். ரப்பர் உட்பட எமது வருமானம் அதிகரிக்கும். இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக விவசாயிகள் மேம்படுத்தப்படுவார்கள். ரப்பர் உற்பத்தியாளர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இந்த நாட்களில் ரப்பரின் விலை வீழ்ச்சி அடைகின்றது. சிறு உற்பத்திகளை மேம்படுத்தி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கருவா தொழிலை மேம்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பால் உற்பத்தியாளர்களை வளப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோழி பண்ணையாளர்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அனைத்து பிரிவுகள் குறித்தும் சிந்தித்து திட்டமிடப்பட்ட அபிவிருத்திக்கான ஒரு வரவு செலவு திட்டமே இது. அரசு ஊழியர்களுக்கு 3,124 ரூபாவிலும் குறைந்த அளவான சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 12,800 ரூபாய் சம்பளம் பெறுகின்ற அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் 2,200 ரூபாய் கொடுப்பனவு மாத்திரமே கிடைக்கிறது. இதனூடாக உண்மையை மறைத்து பொய்க்கூறி நாட்டை ஏமாற்றியுள்ளனர். இது சலுகைகள் உள்ள வரவு செலவு திட்டம். கித்துள் மரத்தில் ஏறியவனுக்கும் சொல்வதற்கு ஒன்றும் இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் தேர்தலை நடத்தினோம். இந்த ஒவ்வொரு தேர்தலிலும் சில சந்தர்ப்பங்களில் டீசல் விலை அதிகரித்தது. டீசல் விலை, பொருட்களின் விலை, மின்கட்டணம் என்பன குறைக்கப்படும் போது தேர்தலுக்காக என்று கூறுகின்றனர். உங்களுடைய லாபத்திற்கு என்று மாத்திரம் சிந்திக்காமல் சிறந்த விடயங்கள் குறித்து கவனம் செலுத்துமாறு எதிர்கட்சிக்கு கூறிக்கொள்கின்றோம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொழிலாளர்களில் மனித வளத்தினை பயன்படுத்தி தொழில் புரிபவர்கள் எதற்கு உரித்துடையவர்களாகின்றனர்? தொழிலாளர்கள் அனைவரும் 180 நாட்களுக்குள் நிரந்தரமாக்கப்படுகின்றார்களா இல்லையா என்பது குறித்து வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது சிறந்த தெளிவொன்றை பாராளுமன்றத்தில் வழங்க வேண்டும். இல்லையாயின் இது தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் நாம் நடவடிக்கை எடுப்போம். தீபாவளியையொட்டி ஹட்டன் DKW மண்டபத்தில் நேற்று விசேட கலாசார நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சர் வாசுதேவன் நாணயக்கார தலைமையில் இந்த கலாசார நிகழ்வு நடைபெற்றது. இந்த கலாசார நிகழ்வில் தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் பழநிதி காம்பரமும் கலந்து கொண்டிருந்தார். மலேக மக்களுக்கு இதுவரை சம உரிமை கிடைக்கப்பெறவில்லை அல்லவா? வறுமை நிலைமை அவர்களுக்கு முன்னேறுவதற்கு தடையாக உள்ளது. நாம் இந்த நாட்டு பிரஜைகள் என்ற போதிலும் இதுவரை எமக்கென்ற ஒரு காணி இல்லை. இலங்கை முழுவதிலும் காணிகளற்ற வீடுகளற்றவர்கள் உள்ளனர் என்ற உண்மையினை எதிர்வரும் நாட்களில் நாம் நினைவுபடுத்த வேண்டும். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சம உரிமையை பெற்றுக் கொள்ளும் பயணத்தின் எதிர்காலம் தொடர்பிலேயே அனைவரது கவனமும் உள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் 15க்கும் அதிகமான பாடசாலைகளுக்கு எதிர்வரும் 2 தினங்களுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் திருகோணமலை மாவட்டத்துக்கான விஜயத்தை முன்னிட்டு நாளையும் நாளை மறுதினமும் பாடசாலைகள் மூடப்பட உள்ளன. பாதுகாப்பு படையினர் தங்குவதற்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். இதற்கமைய திருகோணமலை, கிண்ணியா, மூதூர், கந்தலாய் ஆகிய பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறைகளுக்கு பதிலாக எதிர்வரும் வார இறுதி நாட்களான நவம்பர் 1, 2 தேதிகளில் கல்வி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் எனவும் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் கூறினார். வெள்ளவத்தை 42ஆம் ஒழுங்கைக்கு அருகில் உள்ள கடற்கரையில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது.
ஆணொருவரின் சடலமே இன்று காலை கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஆயினும் சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் வெள்ளவத்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பெண்கள் மற்றும் சிறுவர்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி மட்டக்களப்பு வாழைச்சேனையில் இன்று அமைதி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மகளிர் அமைப்பினர் இந்த பேரணியை ஏற்பாடு செய்திருந்தனர். வாழைச்சேனை ஹைராத் பள்ளிவாயல் சந்தியில் ஆரம்பமான இந்த பேரணி ஓட்டமாவடி பிரதான வீதியூடாக பயணித்து வாழைச்சேனை மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தின் முன்பாக நிறைவடைந்தது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் கடந்த 5ஆம் தேதி பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் பெண்கள் மற்றும் சிறார்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு பேரணியில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர். அம்பாறையில் இன்று முன்னெடுக்கப்படவிருந்த டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. பொது சுகாதார பரிசோதகர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாகவே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சங்கத்தின் உப தலைவர் ஜி சரவணபவன் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பிலிருந்து கல்முனை பிராந்தியத்துக்கு பொது சுகாதார பரிசோதகர் ஒருவர் முறையற்ற விதத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கடந்த 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு எந்தவித தீர்மானங்களும் கிடைக்கப்பெறாத நிலையில் 8வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் துறையடி நன்னீர் மீனவர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பின் மண்முனை தென்னருவில் பெற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட செட்டிப்பாளையம் துறையடியில் 100க்கும் மேற்பட்ட நன்னீர் மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் இளைப்பாறுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தங்குமிடம் சேதமடைந்துள்ளமையால் சீரற்ற வானிலை நிலவும் போது தாம் ஒதுங்குவதற்கு இடம் இல்லை என மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மீனவர் தங்குமிடம் இது 3 வருஷம் கூடி இப்படி இதே நிலையில தான் இருக்கு. ஆனா இதை புனரமைச்சு தரணும். உடைஞ்ச நிலை காணப்படுது. மழை வந்தா மீனவர்கள் தங்குவதற்கு இடம் இல்லை. இதை புனரமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பல தடவைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தங்குமிடத்தை புனரமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்த போதிலும் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். இனி வாரது மழை காலம் வேண்டாம். மீன் வாங்க வராங்களோ மீன் பிடிக்கிறார்களோ இதுல நிக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்ப இதை நீங்க புனரமைத்து தந்தா தான் எங்களோட மீனவருக்கும் மீன் வாங்க வர மக்களுக்கும் மிகவும் வசதியாக இருக்கும். காலநிலையில் மாற்றம் ஏற்படும் போது பறவை இனங்கள் தமக்கேற்ற சூழலை தேடி வருவது வழமையாகும். யாழ்ப்பாணத்தில் மழை பெய்ய ஆரம்பித்துள்ளமையினால் தற்போது புலம்பெயர் பறவைகள் வருகை தர ஆரம்பித்துள்ளன. வடபகுதியில் அநேகமான பிரதேசங்களில் கடந்த காலங்களில் தொடர்ச்சியான வறட்சியுடனான வானிலை நிலவிய நிலையில் தற்போது மழை பெய்ய ஆரம்பித்துள்ளது. இதன் காரணமாக புலம்பெயர் பறவை இனங்கள் தற்போது யாழ்ப்பாணத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்துள்ளன. தமது உணவுக்காகவும் வாழ்வதற்கு ஏற்புடைய சூழலை தேடியும் வருடத்தின் குறிப்பிட்ட காலப்பகுதியில் புலம்பெயர் பறவைகள் நாட்டில் சஞ்சரிக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் உள்ள வழக்கி ஆற்றினை அண்டிய வயற்பகுதிகளில் தற்போது நீர் நிரம்ப ஆரம்பித்துள்ளதால் அங்கு புலம்பெயர் பறவைகள் சஞ்சரிப்பதாக அவரது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். குறிப்பிட்ட காலப்பகுதியில் மாத்திரமே புலம்பெயர் பறவைகளை காணக்கூடியதாக இருக்கும் எனவும் அவரது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். இனி விளையாட்டுச் செய்தி. 2016ஆம் ஆண்டு ரியோ டி ஜெனிரோ ஒலிம்பிக் விழாவில் தங்கப்பதக்கம் வெல்வதே தனது அடுத்த இலக்கு என பரா ஆசிய விளையாட்டு விழாவில் தங்கப்பதக்கம் வென்ற அனில் பிரசன்ன குறிப்பிட்டுள்ளார். 2வது ஆசிய விளையாட்டு விழாவின் பின்னர் நாடு திரும்பிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தென்கொரியாவின் இன்சோங் நகரில் நடைபெற்ற ஆசிய பரா விளையாட்டு விழாவில் இலங்கை 14 பதக்கங்களை பெற்றுக் கொண்டது. 51 வீர வீராங்கனைகள் பங்கேற்ற இந்த விளையாட்டு விழாவில் 9 போட்டிகளில் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்தியிருந்தனர். அனில் ஜெயலத் ஆசிய விளையாட்டு விழாவில் இலங்கைக்கு தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தார். அவருடன் பதக்கம் வென்ற உப்புலின் திக்கச்சூலாந்த, சங்ககுமார மற்றும் லயனல் தர்மஸ்ரீ உள்ளிட்ட இலங்கை அணியின் 2ஆம் குழுவினர் இன்று அதிகாலை நாட்டை வந்தடைந்தனர். ஆசிய விளையாட்டு விழாவில் நான் பங்கேற்ற முதலாவது சந்தர்ப்பம் இது. 2010ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டு விழாவில் என்னால் பங்கேற்க முடியாமல் போனது. அந்த சந்தர்ப்பத்தில் நான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக் விழாவில் தங்கப்பதக்கத்தை வெல்வதற்காக அதிகபட்ச முயற்சியுடன் முழுமையுடனும் அர்ப்பணிப்புடனும் முன்னோக்கி செல்வேன்.
இம்முறை ஆசிய விளையாட்டு விழாவில் இலங்கை அணி 16வது இடத்தை பெற்றுக் கொண்டது. அணியின் தலைவராக பாரா ஒலிம்பிக் பதக்கம் பெற்ற பிரதீப் சஞ்சிய செயற்பட்டிருந்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது மணித்தாள செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.